நம்ம கணக்கு பொதுவியல் 12ஆம் வகுப்பு 2வது பாடத்தில் எடுத்துக்காட்டு கணக்கு 8 மற்றும் 9 இருக்குனால பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கணக்கு எடுத்துக்காட்டு 10 2வது பாடத்தில் அக்கௌண்டன்சி பாடத்தில் 12ஆம் வகுப்பு அக்கௌண்டன்சி பாடத்தில் 2வது பாடத்தில் 10வது கணக்கு. அதை நான் வாசிக்கின்றவனிய ஒரு சங்கத்தின் 2017 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய இறுதி கணக்குகளில் பின்வரும் விவரங்கள் எவ்வாறு தோன்றும்? இதான் கேள்வி. 2016-17 அச்சங்கம் பெற்ற சந்தா 25,000. இதில் 2015-16ஆம் ஆண்டுக்கான சந்தா 2,000 மற்றும் 2017-18ஆம் ஆண்டுக்கான சந்தா 1,500 சேர்ந்துள்ளது. 2016-17ஆம் ஆண்டிற்கான சந்தா ரூபாய் 500 இன்னும் பெற வேண்டியுள்ளது. மாணவர்களே, நாம் இன்று கணக்கு செய்யக்கூடிய கணக்கு இந்த சந்தா தொகையானது இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த 2வது பாடம் என்ன பாடம் அப்படின்னா லாப நோக்கமற்ற அமைப்புகளின் கணக்குகள். லாப நோக்கமற்ற அமைப்புகளின் கணக்குகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நிறுவனங்கள் லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடியவை அல்ல. அப்போ இந்த நிறுவனத்தை நிர்வாகம் செய்வதற்கு எப்படி பணம் வருயா அப்படின்னு கேட்டா, அந்த நிறுவனத்தை அதாவது அந்த அமைப்பை, இந்த லாப நோக்கமற்ற அமைப்பை உருவாக்கிய உறுப்பினர்கள் சந்தா தொகை செலுத்துவார்கள். இந்த சந்தா தொகையானது அந்த லாப நோக்கமற்ற அமைப்பிற்கு ஒரு வருமானம். அந்த வருமானம் எவ்வாறு இந்த இறுதி கணக்குகளில் தோன்றுகிறது அதை நாம பார்க்கிறோம். அதாவது சந்தா என்ற ஒரு வருமானம் முதலினமா அல்லது வருவாயினமா என்பதை முதல்ல நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சந்தா என்பது அந்த ஆண்டுதோறும் அந்த உறுப்பினர்களிடமிருந்து வரவு வைக்கப்படுகிறது, அதாவது வசூலிக்கப்படுகிறது. அதனால அந்த சந்தாவானது வருவாயின வரவாக கருதப்படுகிறது. வருவாயின வரவு அப்படின்னா அது நடப்பு ஆண்டு தொடர்புடையது என்று அர்த்தம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா, இறுதி கணக்குகளை தயார் செய்யுங்க அப்படின்னா நாம வருவாய் செலவின கணக்கையும் தயாரிக்கணும், இருப்பு நிலை குறிப்பையும் தயாரிக்கணும். அந்த வருவாய் செலவின கணக்கில் சந்தா என்பது இடதுகை பக்கம் வருமா அல்லது வலதுகை பக்கம் வருமா என்பது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இடதுகை பக்கம் அப்படின்னா செலவுகள், வடதுகை பக்கம்னா வருமானம். இதற்கு முந்தைய கணக்கில் நான் சொல்லியிருப்பேன், செலவுகள் என்றால் அது நடப்பு ஆண்டு தொடர்புடைய செலவுகள் வருவாய் செலவு கணக்கில் பட்ட பக்கத்தில் இருக்கும். வருமானம் என்றால் நடப்பு ஆண்டு தொடர்புடைய வருமானம் வரவு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா இதற்கு முன்னர் கணக்குகளில் சொல்லியிருக்கேன். இந்த கேள்வி வாசிய கவனிய, ஒரு சங்கத்தின் 2017 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய ஆண்டு கொடுத்திருக்கு. அப்போ ஒரு கணக்கு செய்யப்பா, வருவாய் செலவு கணக்கு செய்ய, அது எந்த வருஷத்துக்குள்ள தெரியுமா? 2017 அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. அப்போ 2017 கணக்கு செய்ய அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, 2017 மார்ச். அப்போ 2017 மார்ச்ல அந்த வருஷம் முடியுது. அப்போ அந்த வருஷம் எப்போ தொடங்கி இருக்கும் அப்படின்னா 2016 ஏப்ரல்ல தொடங்கி இருக்கும். எப்போதுமே நான் உங்களுக்கு பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு பதிவிலும் கணக்காண்டு எப்போதும்
ஏப்ரல்ல தொடங்கி மார்ச்ல என்ன செய்ய முடியும். அப்போ இந்த 2017ஆவது ஆண்டு எப்போது தொடங்கியிருக்கு அப்படின்னா 2016 ஏப்ரலில் தொடங்கி 2017 மார்ச் 31 முடிஞ்சிருக்கும். அப்போ எந்த வருஷத்தின் கணக்கு செய்ய சொல்லியிருக்காங்களோ அந்த ஆண்டுல நீ இருக்க அப்படின்னு வச்சுக்கணும். அந்த ஆண்டு தான் நடப்பு ஆண்டு, கரண்ட் இயர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கரண்ட் இயர் அந்த 2017 தான் நீ இருக்க அப்படின்னு அர்த்தம். நீ கணக்கு செய்யற ஒவ்வொரு கணக்கு செய்யும் பொழுது அந்த நிறுவனத்தில் நீ ஒரு அக்கௌண்டன்ட் வேலை பார்க்கற அப்படின்னு நினைச்சுக்கணும். அந்த கணக்குல அந்த நிறுவனத்தில் நீ தான் கணக்கு எழுதிட்டு இருக்க அப்படின்னு நீ நினைச்சுக்கணும். 2017 அப்படின்னா 2017 கணக்கு செய்தாங்கன்னா நீ 2017 உட்கார்ந்துட்டு இருக்க அர்த்தம். 2015-16 முந்தைய ஆண்டு, 2017-18 அடுத்த ஆண்டு அப்படின்னு நீ நினைச்சுக்கணும். அப்போ எந்த வருஷம் கணக்கு செய்யுதோ அதான் நடப்பாண்டு. இங்க எந்த வருஷத்தின் கணக்கு செய்ய சொல்லியிருக்கு? 2017. அது என்ன கொடுத்திருக்காங்க? 2016-17 பெற்ற சந்தா. அப்போ 17க்குள்ள கணக்கு தான் செய்ய சொல்லியிருக்கு. நான் உனக்கு சொல்லியிருக்கேன் 2017 மார்ச்சுக்குள்ள கணக்கு செய்ய சொல்லியிருக்கு அப்படின்னு இருக்கேன். அப்போ இந்த 2017 மார்ச் இந்த வருஷம் எப்ப ஆரம்பிச்சிருக்கும்? 2016. அப்போ 2016-17 என்பது நடப்பு ஆண்டு. அந்த நடப்பு ஆண்டு அந்த சங்கம் பெற்ற சந்தா நான் உனக்கு திரும்பி சொல்றேன், நடப்பாண்டில் பெற்ற வருமானம் வலது பக்கம் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2016-17 அந்த சங்கம் 25,000 சந்தா பெற்றிருக்கு. சந்தா பெற்றது என்பது ஒரு வருமானம். அதை வலது பக்கம் என்ன செஞ்சாச்சு? எழுதியாச்சு. 2016-17 அச்சங்கம் பெற்ற சந்தா எதில் இந்த 25,000 இந்த 25,000 2015-16 ஆண்டிற்கான சந்தா 2000 இருக்கு. அதுக்குள்ள எதுக்குள்ள 2017 ஆண்டு 25,000 சந்தா பெற்றிருக்கோம். அந்த சந்தாவில் இதில் எதுல 2015-16 அப்ப இதற்கு முந்தைய ஆண்டுக்கான சந்தா 2000 இருக்கு. அப்போ இந்த 25,000த்துல ஒரு 2000 எந்த வருஷத்துக்குள்ளது? முந்தைய ஆண்டுக்குள்ளது. முந்தைய ஆண்டுக்குள்ளது. இந்த வருஷத்துல இந்த வருஷத்தின் வருமானத்துல சேர்க்கணுமா? சேர்க்கக்கூடாது. என்ன செய்யணும்? அது இந்த ஆண்டுக்கானதுக்கு அல்ல. அப்ப அதை கழிச்சிடணும். அதை என்ன செய்யணும்? கழிச்சிடணும். எவ்வளவு? 2000. அதை என்ன செஞ்சாச்சு? கழிச்சாச்சு. மாணவர்களே, நான் போர்டுல பாடம் நடத்துறேன். கொஸ்டின் புக்ல இருக்கு. இதை பார்த்தா உங்களுக்கு புரியாது. நீங்க வீட்டுல என்ன செய்யணும்? புக்கை கையில வச்சிருக்கணும். புக்கை கையில வச்சுட்டு சார் என்ன சொல்றாரு புக்கையும் பார்க்கணும், போடையும் பார்க்கணும். நான் சொல்றக்கூடிய கருத்தை நீ என்ன செய்யணும்? உள்வாங்கி இருக்கணும். அடுத்தால 2017 18 ஆண்டுக்கான சந்தா 2017-18 அடுத்த ஆண்டு. அடுத்த ஆண்டுக்கான சந்தா 1000 இருக்கு. இந்த 25,000 இருக்கு. அப்போ அந்த 1500 இந்த ஆண்டுக்குரியது அல்ல. அப்போ அந்த 1500 என்ன செய்யணும்? கழிச்சிடணும். கழிச்சு 500. சரியா? அடுத்தால கவனிங்க, 2016-17 ஆண்டிற்கான சந்தா 500 இன்னும் பெற வேண்டியுள்ளது. 2016-17 இந்த வருஷம் நடப்பாண்டு. நம்ம எந்த வருஷம் கணக்கு செய்யணுமோ அந்த வருஷத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கணும். அது 2016-17 பெற வேண்டிய சந்தா
அதாவது இந்த நடப்பு ஆண்டுக்கு பெற வேண்டிய சந்தா எவ்வளவு? 500. அது எந்த ஆண்டு தொடர்புடையது? இப்ப நம்ம கணக்கு செஞ்சுட்டு இருக்க ஆண்டு தொடர்புடையது. அப்போ இதுல நடப்பு ஆண்டுக்குரிய வருமானங்கள் மட்டும்தான் எழுதணும். முந்தின ஆண்டு வருமானமோ பிந்தைய ஆண்டு வருமானமோ எழுதக்கூடாது. அப்போ இந்த 500 எதுக்குள்ளது? இந்த ஆண்டுக்குரியது. அப்போ அதை நம்ம என்ன செய்யணும்? கூட்டிடணும். கூட்டியாச்சு. நான் கிடைக்கக்கூடிய ரூபாய் எவ்வளவு? 22,000. 22,000 தான் இந்த நடப்பு ஆண்டுக்குரிய சந்தா. கொடிய இந்த 22,000 இந்த ஆண்டுக்குரிய சந்தா, நடப்பு ஆண்டுக்குரிய சந்தா. ரைட், ஓகே. நம்ம இந்த 10வது கணக்குல வருவாய் செலவின கணக்கை பார்த்து முடிச்சிட்டோம். அதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும். அதாவது இறுதி கணக்கு அப்படின்னா வருவாய் செலவின கணக்கு செஞ்சதுக்கு அப்புறம் இருப்பு நிலை குறிப்பு என்ன செய்யணும். வருவாய் செலவின கணக்கு என்பது ஒரு லாப நட்ட கணக்கை கொண்டது. லாப நட்ட கணக்குல செலவுகள் பட்டு பக்கத்துல இருக்கும், வருமானம் வர பக்கத்துல இருக்கும். ஆனா வருவாய் செலவின கணக்கு என்பது ஒரு நடப்பாண்டு தொடர்புடையது என்பதனால நடப்பாண்டு தொடர்புடையான செலவுகள் அங்கே இல்லை, நடப்பாண்டு தொடர்புடைய வருமானம் இருக்கு, சந்தா. அது நம்ம எழுதி முடிச்சாச்சு வருவாய் செலவின கணக்கு. அடுத்து அந்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும். அப்ப இறுதி கணக்குனா வருவாய் செலவின கணக்கு செஞ்சுட்டு போய் விட்டுறக்கூடாது, இருப்பு நிலை குறிப்பு செய்யணும். நம்ம இருப்பு நிலை குறிப்பை பத்தி எடுத்துக்காட்டு கணக்கு 8, 9 செய்யும் போதெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இருப்பு நிலை குறிப்பு என்றால் 2 பக்கங்களை கொண்டது. இடதுகை பக்கத்துக்கு பேர் பொறுப்புகள் பக்கம், வலதுகை பக்கத்துக்கு பேர் சொத்துக்கள் பக்கம். இங்க பொறுப்புகள் இருந்தா எழுதணும் இடதுகை பக்கத்துல, சொத்துக்கள் இருந்தா வலதுகை பக்கத்துல என்ன செய்யணும்? எழுதணும். இந்த கணக்கு சந்தா தொடர்புடையது அப்படின்னா, சந்தா நடப்பாண்டு தொடர்புடையது அப்படின்னா நடப்பு ஆண்டு தொடர்புடைய வருமானங்களை நாம வருவாய் செலவின கணக்குல வரவு பக்கத்தில் எழுதணும். இங்க எழுத போறது வருமானங்கள் பக்கம் அல்ல, செலவுகள் பக்கம் அல்ல. இங்க 2 பக்கம் இருக்கு. ஒன்னு பொறுப்புகள் பக்கம், ஒன்னு சொத்துகள் பக்கம். பொறுப்பு அப்படின்னா என்ன? பொறுப்பு அப்படின்னா நிறுவனங்கள் வருமானங்களை பெற்றிருக்கோம், வருமானத்துக்கான வேலையை செஞ்சிருக்காரு. அதாவது நாம ஒரு இடத்துல வேலை செய்யறோம், வேலை செஞ்சதுக்கு கூலியை பெற்றுட்டோம்னா அது அந்த வேலைக்கு அந்த கூலி உடனே கிடைச்சிருது. அது நடப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்த ஆண்டு ஒரு வேலையை செய்ய போறோம், அதுக்கு இப்பவே கூலியை வாங்கிருக்கோம், அல்லது அடுத்த ஆண்டுக்கு ஆன வருமானத்தை நம்ம இப்பவே வாங்கிருக்கோம். அப்போ அது பொறுப்பு. நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும். இப்போ நம்ம ரூபாயை வாங்கியாச்சு, காரியத்தை செய்யணும், முடிக்கணும் அப்படின்ட்டு. அதனால எதிர்வரும் ஆண்டுக்கான விஷயத்தை இப்பவே ரூபாயை பெற்றுக்கொண்டால் அது பொறுப்பு. பொறுப்புனா நல்லா புரிஞ்சுக்கணும். எது பொறுப்பு? எதிர்வரும் ஆண்டுக்குரிய வருமானத்தை இப்பவே வாங்கி வச்சுக்கிறது, அது ஒரு பொறுப்பு. அப்ப சொத்துனா என்னையா? சொத்துனா பெற வேண்டியவை. அதாவது பெற வேண்டியவைன்னா அதோட என்ன அர்த்தம் இருக்கு? பெற வேண்டியவைன்னா என்ன? பெற வேண்டியவைன்னா பெறப்படும், பெறுவோம், அவ்வளவுதான். பெறக்கூடிய விஷயம் அது ஒரு சொத்து. சரியா? அப்போ பொறுப்புன்னு என்னது? நாம எதிர்வரும் ஆண்டுக்குரிய வருமானத்தை இப்பமே வாங்கிக் கொள்வதுதான் பொறுப்பு. சொத்துன்னு என்னது? நம்மளுக்கு வரும், ஆனா என்ன செய்யல, வரல. அது இங்க என்ன இந்த கணக்குல என்ன வார்த்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பெற வேண்டியது அப்படின்னு கொடுத்துருக்கோம். பெற வேண்டியதுன்னா நாம பெறக்கூடிய விஷயம், அது சொத்து. அப்போ இங்க நாம வருமானத்தையோ செலவையோ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பொறுப்பா சொத்தா அப்படின்னு என்ன செய்யணும்? எழுதணும். இந்த கொஸ்டின்ல இந்த கொஸ்டினை கவனிங்க. திரும்பியும் நான் அந்த கொஸ்டின் வாசிக்கிறேன். ஒரு சங்கத்தின் 2017 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய இறுதி கணக்குரிய விவரங்கள் எவ்வாறு தோன்றும் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம அதுல வருவாய் செலவின கணக்கு செஞ்சுட்டோம். இனிமே
இருப்புநிலை குறிப்பை செய்ய போறோம். அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2016-17 அச்சங்கம் பெற்ற சந்தா 25,000 பக்க நம்பர் 55 இருக்கு. நீங்க புக்கை பார்க்காம நான் சொல்ல மட்டும் பார்த்தா ஒன்றும் புரியாது. 55ஆம் பக்கத்தை பார்த்துக்கோங்க. 2016-17 அச்சங்கம் பெற்ற சந்தா 25,000. அப்படி என்ன அர்த்தம்? 2017 அந்த சங்கம் 25,000 பெற்றிருக்கு. 25,000 பெற்ற வருமானம். ஆக நாம இருப்புநிலை குறிப்புல பொறுப்புகள் பக்கத்திலேயோ சொத்துக்கள் பக்கத்திலேயோ எழுதக்கூடாது. ஏனென்றால் சந்தா என்பது பெற்ற சந்தா என்பது ஒரு வருமானம். அந்த வருமானத்தை இந்த பொறுப்புகள் பக்கத்திலேயோ சொத்துக்கள் பக்கத்திலேயோ நினைச்சக்கூடாது, எழுதக்கூடாது. இந்த 25,000 இதில் கவனிங்க, அத கொஸ்டின்ல இருக்கு, நீங்க பாத்துக்கணும். இதில் 2015-16 ஆண்டுக்கான சந்தா 2015-16 முந்தைய ஆண்டு. முந்தைய ஆண்டுக்கான சந்தா 2000 செய்து இருக்கு. அப்போ முந்தைய ஆண்டுக்கான சந்தா 2000 பெற்றாச்சு, பெற வேண்டியது இல்லை. கவனிச்சுக்கணும். அந்த 2000 என்னதுப்பா? அந்த 2000 பெற வேண்டியது இல்லை, பெற்ற விஷயத்தில் இருக்கு. 25,000 பெற்றிருக்கோம்ல. இந்த 25,000 அதற்கு முந்தைய ஆண்டுக்கான 2,000 என்ன செய்து இருக்கு. இந்த 2,000 என்பது பெற வேண்டியவை அல்ல. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் 2015-16 ஆண்டுக்கான சந்தா 2,000 அப்படின்னு இருக்கு. எதில்? இந்த 25,000 2,000 என்ன செய்து இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, முந்தைய ஆண்டுக்கான சந்தா பெற்றாச்சு, பெற வேண்டியது அல்ல. இந்த பக்கத்துல சொத்துகள் பக்கத்துல எதை எழுத சொல்லியிருக்கேன்? இங்க பெற வேண்டியது. அப்ப இந்த 2,000 பெற வேண்டியதா? இல்ல. என்ன அர்த்தம்? 25,000க்குள்ள 2,000 இருக்கு. அப்ப அந்த 2,000 எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கவனிங்க. அடுத்தால 2017-18 ஆண்டுக்கான சந்தா 2017-18 சந்தா 1,500 சேர்ந்துள்ளது. அப்படி என்ன அர்த்தம்? இந்த போஸ்டிங் எந்த வருஷத்துக்குரியது அப்படின்னா 2017 கூடியது, 2017 மார்ச் கூடியது. அப்ப இந்த வருஷம் எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னா நடப்பு ஆண்டு என்றால் 2016-17 தொடர்புடையது. 2016-17 அப்படி என்றால் அந்த நடப்பாண்டு. 2015-16 அப்படின்னா அது முந்தைய ஆண்டு. 2017-18 அப்படின்னா எதிர்வரும் ஆண்டு, அடுத்த ஆண்டு அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன சொல்லியிருக்கு? 2017-18 போட்டிருக்கு. 2017-18 ஆண்டுக்கான சந்தா 1,500 இருக்கு. எதுக்குள்ள? 25,000க்குள்ள. அப்ப அந்த 25,000க்குள்ள என்ன இருக்கு? அடுத்த ஆண்டுக்கான 1,500 இருக்கு. அடுத்த ஆண்டுக்கான வருமானம் 1,500 இப்படியே வாங்கிட்டோம். அப்படிதானே? நான் உனக்கு சொல்லியிருக்கேன். எதிர்வரும் ஆண்டுக்குரிய வருமானத்தை இப்படியே வாங்கியாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பொறுப்பு இருக்குமா? 2017-18 ஆண்டுக்கான சந்தா முன்கூட்டி பெற்றது 1,500. பொறுப்புகள் பக்கம் எழுதியாச்சா? ஓகே. அடுத்த லைன் கொஸ்டின் பாருங்கப்பா. 55வது பக்கம். 55வது பக்கத்துல 10வது கணக்கு. அடுத்த 2016-17 ஆண்டுக்கான சந்தா 2016 எந்த ஆண்டு? நடப்பாண்டு. இப்ப நடந்துட்டு இருக்காங்க. நடப்பாண்டு. நாம என்ன கொஸ்டின் எனக்கு திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். கணக்குல எந்த ஆண்டுக்கான கணக்கு செய்ய சொல்லியிருக்காங்களோ அந்த ஆண்டு தான் நடப்பாண்டு. இந்த பாடத்துல 2017 ஆண்டு கணக்கு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 17 தான் நடப்பாண்டு. இந்த நடப்பாண்டுக்கான 500 பெற வேண்டியுள்ளது. இந்த வருஷத்துக்குப்பா, இந்த வருஷத்துக்கான ரூபா பெற வேண்டியுள்ளது. பெற வேண்டியுள்ளன்னு அர்த்தம் பெறுவோம் அப்படின்னு அர்த்தம் தானே. பெற வேண்டியது. பெற வேண்டியது என்னது? சொத்து. இங்க சொத்து எழுதியா 2016-17 ஆண்டுக்கான சந்தா பெற வேண்டிய 500. இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே புக்ல இருக்கு. உனக்கு நான் விளக்குன்னு அவ்வளவுதான். சரி, ரைட். ஓகே, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ.
திரும்பியும் சொல்றேன், மீண்டும் நம்ம இறுதி கணக்குகளை செய்யுங்க அப்படின்னு சொன்னா வருவாய் செலவின கணக்கையும் இருப்பு நிலை குறிப்பையும் செய்யணும். வருவாய் செலவின கணக்குல நடப்பாண்டு தொடர்புடையது மட்டும்தான் என்ன செய்யணும், எழுதணும். முந்தைய ஆண்டு தொடர்புடையதோ அடுத்த ஆண்டு தொடர்புடையதோ என்ன செய்யணும், வந்தா அதை என்ன செய்யணும், கழிச்சிடணும். நடப்பாண்டு தொடர்புடையதெல்லாம் என்ன செய்யணும், சொத்துக்கள் இருக்கு. சொத்துக்கள்ல பெற வேண்டிய விஷயங்கள், நாம் எதெல்லாம் பெற வேண்டியிருக்கோ, பெற வேண்டிய வருமானங்கள், அதாவது நம்மளுக்கு தரப்பட வேண்டியது, அதாவது நாம பெறக்கூடிய வருமானங்கள், அந்த பெறக்கூடிய வருமானங்கள்லாம் சொத்துக்கள் பக்கத்தில் எழுதணும். நாம முன்கூட்டியே வாங்கி வச்ச வருமானங்கள் அதை என்ன செய்யணும், பருப்பு பக்கத்துல எழுதணும். ஓகே, இந்த கணக்கு முடிஞ்சது. நன்றி. மாணவர்களே, நாம இதுக்கு முன்னால எடுத்துக்காட்டு 10வது கணக்கு பார்த்தோம். அதுல வருவாய் செலவின கணக்கு, இருப்புநிலை குறிப்பு செஞ்சோம். இப்போ நம்ம 11வது கணக்கு பார்க்க போறோம். நம்ம கணக்கை பார்க்கும்பொழுது நீங்க பக்கம் நம்பர் 56வது பக்கத்துல 11வது கணக்கு நீங்க என்ன செய்யணும், எடுத்துக்கணும். அதை நீங்க வாசதான் கணக்கு என்ன செய்யும், புரியும். எடுத்துக்காட்டு 11, ஒரு சங்கத்தின் பின்வரும் விவரங்களில் இருந்து 2018ஆம் ஆண்டு சந்தா மூலம் பெற்ற வருமானத்தை கணக்கிடும். இந்த கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சந்தா மூலம் பெற்ற வருமானத்தை கணக்கிடவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ வருமானத்தை மட்டும்தான் கணக்கிட சொல்லியிருக்காங்க. எதன் மூலம், சந்தா மூலம் பெற்ற வருமானம். அப்போ நாம இந்த கொஸ்டின்ல வருவாய் செலவின கணக்கு மட்டும் செய்தால் போதும். வருவாய் செலவின கணக்குல தான் வருமானத்தை என்ன செய்வோம், எழுதுவோம். அதனால வருவாய் செலவின கணக்கு மட்டும் செஞ்சா போதும். அடுத்தால இந்த கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 2018ஆம் ஆண்டுக்கான சந்தா, 2018ஆம் ஆண்டுக்கான சந்தா மூலம் பெற்ற வருவாய் அப்படின்னு அர்த்தம். 2018ல கிடைச்ச வருமானத்தை மட்டும் எழுது அப்படின்னு அர்த்தம். அதாவது 2018க்கான வருமானத்தை மட்டும் எழுது என்று அர்த்தம். 2018ல எவ்வளவு வருமானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. விவரம் 1/1/2018. அவங்க 1/1 என்ன அர்த்தம், ஜனவரி மாசம் 1ஆம் தேதி 2018. அடுத்தால 31/12/2018 அப்படின்னு ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்க. இதை பாரு தெரியும். பக்க நம்பர் 56ல 11வது கணக்கை பாரு. 1/1/2018. அடுத்தால 31/2018. 1/1 அப்படின்னா ஆண்டின் தொடர் 1ஆம் தேதி 1வது மாசம் 2018ல அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், நீ எப்படி புரிஞ்சுக்கணும், இது எதற்கான இருப்பு, அதாவது இது முந்தைய ஆண்டுக்கான இருப்பா இருக்கும். அதாவது 2017க்கான விவரம். இந்த முதல் காலம் 2017ல இறுதி இருப்பு தான் 2018ல தொடக்க இருப்பா நிச்சயம் வரும். அப்போ முதல் காலத்தை நீ எப்படி புரிஞ்சுக்கணும், அது 2017க்கான இருப்புன்னு அர்த்தம். ரெண்டாவது தான் 2018க்குள்ள செய்யணும், நீ புரிஞ்சுக்கிடணும். முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தால பெற வேண்டிய சந்தா 10,000 அப்படின்னு முதல் காலத்துல போட்டிருக்கு. நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், முதல் காலம் 2017க்குரியது, ரெண்டாவது காலம் 2018க்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கேன். கணக்கு எந்த ஆண்டுக்கு செய்யணும், 2018க்கு செய்யணும். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கு, முதல் காலத்துல 10,000 போட்டிருக்கு. அந்த 10,000 என்ன தெரியுமா, பெற வேண்டிய சந்தா. அடுத்த இந்த கொஸ்டின் இன்னொரு வாசிங்க. பெற வேண்டிய சந்தா முதல் காலம் 10,000 அப்படின்னா 17வது ஆண்டு 10,000, 18வது ஆண்டு 7,000. அடுத்த முன்கூட்டி பெற்ற சந்தா 17வது ஆண்டு 3,000, 18வது ஆண்டு 5,000. அடுத்த லைன் 2018ஆம் ஆண்டில் பெற்ற சந்தா 1,50,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2017ல பெற வேண்டியது 2017ல முன்கூட்டி பெற்றது. அடுத்தால 2018ல பெற வேண்டியது 2018ல முன்கூட்டி பெற்றது. அடுத்தால
2018ஆம் ஆண்டில் பெற்ற சந்தா. உனக்கு குழப்பமா இருக்கக்கூடாது, நீ என்ன செய்யணும், புக்கை நல்லா என்ன செய்யணும் பார்த்துக்கணும். இப்ப நம்ம ஆன்சருக்கு போகலாம். அந்த பாக்ஸுக்கு கீழே 2018ஆம் ஆண்டில் பெற்ற சந்தா 1,50,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. கணக்கு செய்ய சொல்லியிருக்கிறது வந்து 2018க்கு. அப்ப 2018 தான் நடப்பாண்டு. அந்த ஆண்டு 1,50,000 சந்தா பெற்றிருக்கு. சரியா? அந்த 1,50,000 அந்த ஆண்டுக்குரியதா? 1,50,000 ரூபாய் பெற்றாச்சு. அந்த 1,50,000 அந்த ஆண்டுக்குரியதா? அதுல எதுவும் போன வருஷத்துக்குள்ளது இருக்கா அல்லது அடுத்த வருஷத்துக்குள்ளது இருக்காதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா இது நம்ம இந்த கணக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2018ல 1,50,000 என்ன செஞ்சிருக்கு, சந்தா பெற்றிருக்கு. அந்த 1,50,000 அந்த ஆண்டுக்குரியதா அல்லது அதுக்கு முந்தைய ஆண்டுக்குரியது அல்லது அடுத்த ஆண்டுக்குரியதை இப்பவே வாங்கி வச்சிருக்கிறது எல்லாம் சேர்த்து 1,50,000 அதை நம்ம கணக்கிட போறோம். இப்போ இந்த 1,50,000 பெற்றாச்சா? 50,000த்துல பாரு, கொஸ்டின் வாசிக்க. பெற வேண்டிய சந்தா 10,000 எப்போ? 2017ல முதல் காலம் பெற வேண்டிய சந்தா எவ்வளவு? 10,000. அந்த 10,000 வந்து இந்த நடப்பு ஆண்டுக்குரியதான் இல்லை. ஏன் இல்லை? அது 17க்குரியது. அந்த 10,000 எதுக்குரியது? 17க்குரியது. அது இந்த வருஷத்துக்குரியதா? இல்ல. அப்போ இந்த 1,50,000 வந்து அந்த 10,000 கழிச்சிடணும். ஏன் கழிக்கணும்யா? அது தெரியுங்களா? எப்பா 10,000 கழிச்சிரு அப்படி சொல்லக்கூடாது. ஏன் 10,000 கழிச்சோம்? அந்த 10,000 இந்த ஆண்டுக்குரியது அல்ல, அது 2017ல் பெற வேண்டியது. அப்ப அதை கழிச்சியா? நான் வரு கவனிக்க இந்த பாரு, மேல வந்து கூட்டுங்க, கீழே வந்து கழிக்க. நான் கழிச்சிருக்கேன் பாரு. பெற வேண்டிய சந்தா 10,000. ஏன் கழிச்சப்பா? அது 2018 சம்பந்தப்பட்டது அல்ல. அப்போ எதை எழுதணும்? 2018 சம்பந்தப்பட்டது எழுதணும். ஏன் எழுதணும்? நாம 2018 கணக்கு தான் செய்ய சொல்லியிருக்காங்க. 2018ஆம் ஆண்டு தான் நடப்பாண்டுன்னு வச்சுக்கணும். சரியா? 2018க்கு முன்பு உள்ளது முந்தைய ஆண்டு. அதை முந்தைய ஆண்டுக்கு இந்த வருமானம் இந்த ஆண்டுக்கான வருமானம் அல்ல. இந்த ஆண்டுக்கு அதாவது 1,50,000 நம்ம வருமானம் கிடைச்சிருக்குப்பா. அந்த 1,50,000த்துல 10,000 உண்டு. அந்த 10,000 இந்த ஆண்டுக்குரியது கிடையாதுனால அதை நம்ம செஞ்சிட்டோம், கழிச்சிட்டோம். அந்த 1,50,000த்துல 10,000 இல்லை. அடுத்த நபரு அந்த பெற வேண்டிய சந்தாங்க 2 காலத்துக்கு ஒரு கொஸ்டின் பாருங்க. பெற வேண்டிய சந்தால இது வந்து முந்தைய ஆண்டுல இது நடப்பாண்டுக்குள்ளது. ரெண்டாவது பெற வேண்டிய சந்தா 10,000 போன வருஷத்துக்குள்ளது. இந்த வருஷத்துக்குள்ள சந்தா 18க்குள்ள சந்தா. இந்த வருஷம் சொல்றேன்னா இது 2020 எப்படி வச்சுக்கூடாது. நம்ம எப்போ கணக்கு செய்யறோமோ, எந்த ஆண்டுக்கான கணக்கு செய்யறோமோ அந்த ஆண்டுல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். 2018க்குரிய கணக்கு செய்யறோம் பத்தியா, நீ 2018ல இருக்க அப்படின்னு அர்த்தம். 2018 தான் உனக்கு நடப்பாண்டு. 2018 தான் நடந்துட்டு இருக்க ஆண்டு நினைச்சுக்கணும். 2017 முந்தைய ஆண்டு, 2019 அடுத்த ஆண்டு நீ நினைச்சுக்கணும். இப்போ இந்த பெற வேண்டிய சந்தால அடுத்த காலம் இருக்கு பத்தி, அதுல 7,000 இருக்கு. அந்த 7,000 எதுக்குரியது? 2018 பெற வேண்டிய சந்தா. 2018 தானே நம்ம கணக்கு செய்யறோம். 2018 தான் நடப்பாண்டு. அப்போ இதை சேர்க்கணுங்களா? அப்போ இந்த நடப்பாண்டுக்குரியதுன்னா நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான், கூட்டிட வேண்டியதான். இந்த ஆண்டுக்குரியது என்ன செய்யணும், கூட்டிட வேண்டியதான். இங்க பாரு, 2018ஆம் ஆண்டிற்கான சந்தா பெற வேண்டியது கூட்டுகளை 7,000 போட்டிருக்கேன்னா புரிஞ்சுதா? இந்த நடப்பு ஆண்டுக்குரியதை கூட்டிட வேண்டும். அதாவது இந்த 1,50,000த்துல 7,000 உண்டு. சரியா? அடுத்த பிறகு 2வது லைன் கொஸ்டின்ல முன்கூட்டி பெற்ற சந்தா. முன்கூட்டி பெற்ற சந்தான்னு போட்டு 2017ஆம் ஆண்டு 3,000 பெற்றிருக்கோம், 2018ஆம் ஆண்டு 5,000 பெற்றிருக்கோம். அதாவது இந்த வருஷம் 5,000 பெற்றிருக்கோம் முன்கூட்டி பெற்றது. இந்த வருஷம் 5,000 பெற்றது வந்து முன்கூட்டி பெற்றோம்னா எதுக்குள்ளது முன்கூட்டி பெற்றிருப்போம்? 2019க்குள்ளதை பெற்றிருப்போம் தானே. நாம நடந்துட்டு இருக்க ஆண்டு 2018 ராஜா.
2018 இயங்கிட்டு இருக்கோம். 2018 முன்கூட்டி பெற்றோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2019க்கான ரூபாயை 2018 பெற்றோம்னு அர்த்தம். அப்போ அது 2018க்கான வருமானமா இல்ல, நாம 2018 கணக்கு தானே செய்யறோம். அப்போ அந்த 5000 2018 அல்ல. அப்ப அதை நம்ம என்ன செய்யணும், கழிச்சிடணும். அடுத்தால இந்த கொஸ்டின்ல முன்கூட்டி பெற்ற சந்தா முதல் காலத்துல 3000 பெற்றிருக்கோம், ரெண்டாவது காலத்துல 5000 பெற்றிருக்கோம். அப்போ தம்பி நீங்க புக்கை கவனமா பார்த்தா தான் என்ன செய்யும் தெரியும். புக்கை பார்க்காம நான் சொல்றது உனக்கு என்ன செய்யாது, புரியவே புரியாது. 2017 முன்கூட்டி பெற்ற சந்தா 3000. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் காலம் வந்து 2017 ராஜா, ரெண்டாவது காலம் 2018. இந்த கொஸ்டினை பாருங்க, பாத்துக்கோ. முதல் காலம் 2017, ரெண்டாவது காலம் 2018. 2017 முன்கூட்டி பெற்றது 3000. 2017 முன்கூட்டி பெற்றோம்னா என்ன அர்த்தம்னா 2018க்குரியது தான் நம்ம 2017 முன்கூட்டி பெற்றோம். அப்போ அந்த 2017 முன்கூட்டி பெற்றது எந்த ஆண்டுக்குரியது ராஜா? 2018க்குரியது தான். புரியுதா உனக்கு? நான் திரும்பி சொல்றேன், குழம்பிடாத. அதான் முதல் காலம் வந்து 2017 உள்ளது, ரெண்டாவது காலம் வந்து கொஸ்டின்ல நல்லா கொஞ்சிக்கோ. முதல் காலம் வந்து 2017 உள்ளது, ரெண்டாவது காலம் வந்து 2018 உள்ளது. இந்த 2017 முன்கூட்டி பெற்றிருக்கோம். எவ்வளவு? 3000. இந்த 3000 வந்து எதற்குரியதுப்பா அப்படின்னா 2018க்குரியது தானே. 2017 நம்ம முன்னாலே பெற்றிருப்போம். அதனால அந்த முன்கூட்டி பெற்ற வருமானத்தை கூட்டிடணும். இந்த மாதிரி கூட்டுக. 2018ஆம் ஆண்டிற்கான சந்தா பெற்றது 3000. 2018ஆம் ஆண்டுக்கான சந்தா பெற்றது 3000. புரியுதா புரியலையா? குழப்பமா இருக்கா உங்களுக்கு? கவனிக்க தம்பி. இந்த முதல் காலம் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். முதல் காலம் வந்து 2017 ராஜா, ரெண்டாவது காலம் வந்து 2018. இந்த 17 முன்கூட்டியே ரூபா பெற்றிருக்கோம். எதுக்குள்ளது முன்கூட்டி பெற்றதுன்னு அர்த்தம்? 18க்குள்ளது தான் இப்பயே பெற்றிருக்கோம்னு அர்த்தம். அப்போ இந்த கணக்கு எந்த கணக்குள்ள கணக்குப்பா? 18க்குள்ள கணக்கு. அப்போ 18க்குள்ள வருமானம் தான் அது. அதனால அதை கூட்டிட்டோம் 3000. சரியா? அடுத்த ஒரு ரெண்டாவது காலம் 2018 5000 பெற்றிருக்கோம். அந்த 5000 என்னது? முன்கூட்டி பெற்றது. 2017 பெற்ற முன்கூட்டி பெற்ற சந்தா 5000. அப்போ அது எதற்குரிய சந்தாப்பா? முன்கூட்டி பெற்றதுதான். 2018 முன்கூட்டி பெற்றிருக்கோம்னா அது 2019க்குள்ளது. 2019க்குள்ளது தான் 2018 முன்கூட்டி பெற்றிருக்கோம். அப்போ அது இந்த ஆண்டுக்குரியது அல்ல. இந்த ஆண்டுக்குரியது அல்லன்னா என்ன செய்யணும்? கழிச்சிடணும். என்ன கழிச்சிருக்கோமா? 2018 முன்கூட்டி பெற்ற சந்தா 5000. நல்லா கொஞ்சம் நடப்பு ஆண்டு தொடர்புடையதுன்னா கூட்டிடணும். நடப்பாண்டுக்கு சம்பந்தம் இல்லையா, அது முந்தைய ஆண்டுக்குரியது அல்லது எதிர்வரும் ஆண்டுக்குரியது அப்படின்னா கழிச்சிடணும். இங்க பாரு, ரெண்டு விஷயத்த கூட்டிருக்கோம். ஒரு 3000, ஒரு 7000. ரெண்டையும் கூட்டினா 10000. அப்போ 1,50,000 சந்தா பெற்றிருக்கோம். அதுல 10000 கூட்டினா 1,60,000. அடுத்தால இந்த 10,000ம் 5000ம் கிடையாது, இந்த ஆண்டுக்குரிய கிடையாது. 10 5 எவ்வளவு? 15. அப்போ 1,60,000 15 கழிச்சா 1,45,000. இந்த 1,45,000 தான் 2018ஆம் ஆண்டிற்கான வருமானம். புரியுதா? ஓகே, நன்றி.
வணக்கம்.